இந்த ஆள் காடி சுத்தமாக இருந்தால் பார்த்துருக்கீங்க. மண் உரி மாரி வந்து பார்த்துருக்கீங்களா? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு. நாலு 40க்கு வீட்டுல இருந்து கிளம்புறப்போ சொன்னேன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வந்து பார்த்தாக்கா சட்டையா போடாம ஏன் முடிவு நீங்க தானே வெட்ட வேணான்றீங்க. வந்து படத்துல வந்து என்னைய வந்து தூரம் நிக்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க. இந்த மாதிரி இருந்தது இல்ல. வீட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு முடி வெட்டல. அவளுக்கு 3 பிள்ளைங்க ஆயிடுச்சு. யாருக்கு? அலெக்சாக்கு. அலெக்சா யாரு? அலெக்சாவும் ஜானோ தெரியுது. ஒரு மயிரும் தெரியாது எனக்கு. ஒரு 3 பிள்ளைங்கண்ணே, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, கடைசி வந்து ஒரு குட்டி பேபி. ஒரு தெரியாது. அண்ணாடிக்கோ பாக்குறீங்க தெரியாது. ஜோன் அலெக்சாவும் தெரியாது. ஜோன் அலெக்சா தெரியாது. அவளை பாடிட்டீங்க அந்த பாட்டு. 2 அப்பா அம்மா 3 பிள்ளைங்க. ஓ அதான் அந்த பிள்ளைதா. ஒரு அண்ணன் அவளால பாத்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி காமா. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி கடைசி பேபி. ராஜா I see you. மத்தல மாச 10 கூட மாச கடைசியில கூட நான் வந்து போறானே. ரொம்ப காலம் அந்த மாதிரி தூரம் போக முடியாது. இப்ப நம்ம எங்க போறோம்? காடியில என்ன இருக்கு? ஹால் என்ன இருக்கு? 1/2 இன்ச் ஒரு டேங்க் இருக்கு. ஹால் என்ன இருக்கு? போனா கூட என்ன ஊத்திக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. எத்தனை பாம்பு இருக்கும்? அண்ணா போட்டாலாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. குடிக்கலையா? கூட்டு போகுது. இதுக்குள்ள தாண்டி வாடி. வெரி தங்கத்துல குஞ்சாய் வச்சிருக்காரு. வெட்டி 916ல விற்க போறோம். இந்த ஆளு கல் தட்டி வாங்கிட்டு போகுது கன்ஃபார்ம். வந்த பாதையில தானே போயிட்டு இருக்கீங்க ஐயா? ஐயா அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கிறீங்க. மட்டும் ஏன் டங்கு டங்கு டிங்கு டங்கு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பண்ணலாமா? லைட்டிங் போயிடுச்சுன்னா இருட்டா இருக்கும், கருப்பா இருப்பீங்க, அப்புறம் என்னை போட்டு சாவடிப்பீங்க. லைட்டிங் இருக்காதுண்ணே, சீக்கிரம் போங்க. என்னைய மட்டும் ஏன் அது இது சொல்றீங்க? ஓர துடைக்கிறாங்க. மூலமோ தெரியாதாடா? ரொம்ப தட்டா புரியுறீங்களா? அங்கேயே பாய் போட்டு படுத்துருவாரு. எல்லா காடியும் விளக்கு வச்சுட்டு போறானுங்க. இவரும் விளக்கு வச்சு மறுபடியும் ஒரு யூடியூப்ல போடுது. ஆக மொத்தம் இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இல்ல. கன்ஃபார்ம் நடு ரோட்ல ரிவர்ஸ் எல்லாம் பண்ணுது. அவன் கேக்குது. அவன் கேட்க முடியாது. பாப்பா அவன் எதிர்ப்பார்.
சத்தாடா நீங்க ஒன்றாதாரா நீங்க. இத்தனை வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்க இந்த இடம்லாம் எனக்கு தெரியவே இல்லையா. அதுவும் இடம் வந்து ராத்திரி இருட்டு கபோதியா இருக்கும் போல. அது அப்படிதான். ஏன்னா அது இருட்டு கபோதி தான். ஆனா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரியுதுன்னா பாத்தியா எப்படி எனக்கு தெரியும்னா ராத்திரி வருவேன். ஆனா வந்து சும்மா தான் வந்து அப்படியே ரோட்டேஸ்ட் அப்படி போயிருவேன். என் காடி எங்கேயும் நிற்காது. ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். அது வந்து கில்லி படத்துல வச்சு நடிக்கிற மாதிரி நடிக்கலாம். மேல ஏறி கூட கத்தலாம். ஒத்தா நான் மீனவன்டா, உப்பு கத்துவா வாசிக்கிறேன்டா நானே. நான் மீனவன்டா, உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன்டா. போட்டோ பிடிக்க சொன்னேன். அப்புறமேல போட்டோ ஒண்ணு போடுறேன் பாருங்களேன். நீ தான்டா பிடிக்க சொன்ன. தமிழ்நாடு சரி, தமிழ்நாடு வந்து இவ்வளவு வார்த்தைக்கு இருக்கு. அப்புறம் பட்டை மட்டும் பாருங்க. நாளுக்கு ஒரே குச்சியா இருக்கும். அன்னைக்கு வந்திருக்கோம், ஏறி இருக்காரு. ஏன்னா ஒண்டி வந்திருக்க. இல்ல அன்னைக்கு நான் ஒண்டிதான் வந்தேன். ஆனா ரெண்டா இப்பதான் மணிக்கு உண்டு. இந்த இடத்துக்கு தான் அவ்வளவு சீன் போட்டீங்க. பேச்சு கேட்டு முடி வெட்டாமலாம் வந்துட்டேன். ஆப்பி தகர மாதிரி இருக்கும். எடுக்கலாம் இருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுப்பட்டி. ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுப்பேன். என்னை முடி 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 வெட்ட முட்டுது நீ. நான் எவ்வளவு அழகா முடி வெட்டுவது தெரியுமா நானு. ஆனா ஏதோ சொல்லி மலிப்பிட்டியா. காட்டுக்காரன் நாய் மாதிரி இருந்துட்டு கோழிவே என்னடா ஒரு சட்டக்குள்ள ஏறிச்சாரு. எனக்கு 2 உருண்டை மேல வந்து நிக்குதுடா. போயிடலாம், இடமே சரியில்லை. இப்ப வந்து இங்க உட்காந்துருப்பீங்க, அதான் சீனு. உட்காந்துருப்பீங்க, கேமரா வந்து உங்களுக்கு சுத்தம். அது ஒரு சீனு. 2வது சீனு தண்ணி கிட்ட போவீங்க, அங்க ஒரு 2 சீன் எடுப்பேன். அப்புறம் அந்த போன் எப்படி தயவு செஞ்சு வந்துருங்க. இப்ப வந்து என்ன கதைனா, நீங்க தண்ணிக்குள்ள உட்காரணும், தண்ணிக்குள்ள முடிய இயக்கணும். அதுதானே ஷூட்டிங்கு. ஓகே, ஷூட்டிங் முடிச்சாச்சு. அழகா இருக்குல்ல.
கிளாத்து அவ்வளோதான் நினைக்கிறேன். எப்பங்க நேரம் வீட்டுக்கு தானே பழைய தானே. இப்போ சீலப்பா உன் பேச்சு கிட்டு நேரம் ஆகணும். காடி கீழே இறக்க முடியாது, மேலேயும் ஏற்ற முடியாது.